இதை சாப்பிடுற வரைக்கும் நான் நான்வெஜ் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆவடி வரைக்கும் வந்திருந்தேங்க. எனக்கு வர பயங்கரமான பசியா இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு. அவசரத்துக்கு பாவம் இல்ல, யார் கல்யாணமா இருந்தா நான் போய் சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ள புந்துட்டேன். பொரிச்ச பரோட்டா, அல்வா, மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. சரி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏதோ ஸ்வீட்லாம் வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பந்தியை வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பா எனக்கு வேற பயங்கரமான பசி, இன்னைக்கு போயிட்டு நல்லா பிடின்னு பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மீனை தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டே நம்ம வாழையில ஃபுல் ஆகுற வரைக்கும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க. ரெண்டா ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. சரி ஓகே நம்மளுக்கான இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டேன். நான் வேற அந்த மட்டன் பிரியாணி 2 வாட்டி கேட்டு வாங்கிட்டேன். எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியுது அது மட்டன் பிரியாணி இல்லன்னு. அதுக்கப்புறம் தான் என் பக்கத்துல ஒரு மெனு கார்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு இது வெஜ்ஜின்னு சொல்லிட்டு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. யாருப்பா இந்த கேட்டரிங் சொல்லிட்டு கேட்டதுக்கு பட்டினத்துல ரொம்ப ஃபேமஸான ஜிடிஎஸ் கேட்டரிங் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். வெஜ் நான்வெஜ் மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கேட்டரிங் சர்வீஸ் வேணும்னு நினைச்சா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகே.